வணக்கம் மக்களே! இந்த வாரத்தோட இறுதி நாள நல்லா மங்களமாடி முடிச்சிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா கிளைமேக்ஸ் அப்போ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட போட்டு பொளந்து எடுத்திருக்காங்க. நிஃப்டி 50 350 பாயிண்ட்ஸ்க்கு மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ்க்கு மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ இந்த அளவுக்கான ஒரு செல் ஆஃப் எல்லாம் இல்ல. ஓரளவு டீசென்ட்டா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஹெவி செல்லிங் பிரஷர் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. எஃப்ஐஐஸோட செல்லிங் எடுத்து பார்த்தா, அப்படியே பெரிய அளவுக்கு வந்து வித்திருக்காங்க. ரணகொடூரமா இருக்கு. கிட்டத்தட்ட நெட்டா பார்க்கும்போது 21,000 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் ஒரு 16,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் பிளாக் டீல் இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு காட்டுது. ஸோ எங்க ஏது நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வீக்கெண்ட்ல நமக்கு வரலாம். இல்ல இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில கூட ஒன் பை ஒன்னா கூட வந்திருக்கலாம். ஸோ என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஓவராலா இது நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புழக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு டேல சில பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்க பங்குகளோட அப்டேட்டும் தான். ஸோ என்னங்கிறத நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம பார்க்க போறது டிசிஎஸ் பற்றியான அப்டேட் தான். என்னப்பா இது தினமும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட செய்தி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு தான் தோணுது. பட் நம்ம என்ன பண்றது? நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். இந்த ராயல் பேங்க் ஆஃப் கனடாவோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 20 இயர் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அத டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காங்க. அதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க. யாரோ புதுசா ஒரு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அத யாரும் நம்பாதீங்க அப்படின்ட்டு டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த நெகட்டிவ் நியூஸும் இந்த டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் இல்ல. ஸோ ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ டிசிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ டிசிஎஸ் குடுத்த கன்ஃபர்மேஷன் படி நம்ம பார்க்கும்போது, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து ஒரு 2% ஸ்டேக்க ஹீரோ மோட்டர் கார்ப்ல கட் பண்ணியிருக்காங்க. 7.14% இருந்த ஸ்டேக்க இப்போ 5.1% வரைக்கும் 14% வந்து குறைச்சிருக்காங்க எல்ஐசி நிறுவனம். ஸோ இத நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்போட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு வந்து இல்ல. ஸோ இதே நேரத்தில இவங்களும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பெட்டர் ரேஞ்ச் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா நம்ம இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்லாம் பிடிக்கிறத பற்றி ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இந்த இடத்துல ஸோ பெரும் வளர்ச்சி இல்ல. ஸோ வேற ஒருத்தன் வந்து ஓவர்டேக் பண்ணிருவானோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ அவங்க இன்னும் சொல்லிக்கும்படியான ஒரு நல்ல ப்ராடக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வரணும். அது கொண்டு வர வரைக்கும் இவங்களுக்கு பிரஷர் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளெண்டர் அது ஒண்ணு தான் பெரிய அளவுக்கு ஒரு விற்பனைய குடுத்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாட்களா, அதாவது கொஞ்சம் மாதங்களா ஸ்கூட்டர் சேல்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஏற்பட்டுட்டு இருக்கு. இது தொடரணும். ஸ்கூட்டர் சேல்ஸோட வால்யூம் இன்னும் கொஞ்சம் பெருகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்போட வளர்ச்சிய தீர்மானிக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ 12 புது மாடல் லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் எப்ப பண்றாங்க? ஸோ மாடல்ஸ் எப்படி இருக்கு? நல்லா டிசைன் கொண்டு வராங்களாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ மத்தபடி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அதெல்லாம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. பட் ஒரு நல்ல மாடல்ஸ இறக்குனாங்கன்னா, கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. ஸோ அடுத்தது நாட்கோ ஃபார்மா. இன்னைக்கு டேல கதாநாயகனே நம்ம நாட்கோ ஃபார்மா தான். ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததும் நாட்கோ ஃபார்மாவ புடிச்சு பொளந்து எடுத்துட்டாங்க. பெரிய அளவுக்கான ஒரு சரிவு கிட்டத்தட்ட 15% வரைக்கான ஒரு இறக்கம். இது ஒண்ணும் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு ரிசல்ட் இல்ல. இதுதான் வரும் அப்டின்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த பங்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுது? ஸோ எதுக்கு ஏத்துனா? எதுக்கு இறக்குனா? அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தான். அவன் மனம் பண்றதுக்கு இப்படித்தான் ஏத்தி இறக்கி விளையாட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இப்படிதான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒண்ணும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்ல. நம்ம இத பற்றியெல்லாம் பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஒரே நாள்ல ரிசல்ட் வந்த உடனே அத்தனையும் பார்த்துற முடியாது. இந்த வீக்ல வந்து நான் இத பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு டேல எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 13% வரைக்கான சரிவ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரிசல்ட்ட பார்ப்போம். வாயிலேயே வடை சுடாம. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னா, ஸோ இந்த காலாண்டு அவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, 269 கோடியா இருக்கு. ஸோ பரவாயில்லையே! பெரிய அளவுக்கு போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கே! அப்படின்னு தோணலாம். ஆனா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க. ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ டாக்ஸ்ல சில மாற்றங்கள். ஸோ இவங்க நியூ ரெஜிம்க்கு சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ டிஃபர்ட் டாக்ஸ் மூலியமா ஸோ இந்த காலாண்டுல அவங்களுடைய லாபம் அதிகரிச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வெறும் 144 கோடி தான். இன்னும் பல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி அதுவும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக இன்னும் வந்து வித்துட்டு தான் இருக்கு இந்த ரெவ்லிமிட். ஸோ அதுலயா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சேல்ஸ் மேபி ஓரளவு
வருமானத்த பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கும். ஸோ அடுத்து செமக்ளூரைட் வர வரைக்கி, இவங்க பார்த்தீங்கன்னா, கத்தி மேல் நடக்கிற மாரி தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இடைப்பட்ட டைம்ல வாய்ப்பு வருமா? அப்படிங்கிறத தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு வர மாரியே தெரியல. ஸோ அப்ப நம்ம லெவல மாத்தணுமோ? அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ பார்ப்போம். லெவல் மாத்துறதுக்கான ஒரு 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 கான்ஃபிடென்ட் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நான் அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ பத்தி நான் செக் பண்ணணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நம்ம ஃபைனலா வந்து ஒரு முடிவுக்கு வந்து வருவோம். ஸோ ஏன்னா புதுசா பல பேர் பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏதாச்சும் நம்ம நண்பர்கள் சில பேர் மேபி வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த அப்டேட் இருக்கும். மோஸ்ட்டா இது எல்லாரோட போர்ட்ஃபோலியோலயும் குடியிருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்லயும் கண்டிப்பா ஒரு 90% பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கோ ஃபார்மாவ போர்ட்ஃபோலியோல வச்சிருப்பாங்க. அதுல சந்தேகமே வந்து இல்ல. இருந்தாலும் ஸோ நம்ம பார்ப்போம். இத பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டிசிஷன் நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த காரணம் தான் நாட்கோ ஃபார்மா விழுவதற்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டூ வீலர் சேல்ஸ் ஈவி டூ வீலர் சேல்ஸோட அப்டேட் வந்திருக்கு. இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே முந்திட்டு வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. சரி இப்ப வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மே மாசம் அப்படின்னு பார்த்தா, 1,50,000 யூனிட் வித்திருக்கு. 42% சேல்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஓலா ஏதாச்சும் முன்னேறி இருக்கானா அப்படின்னு பார்த்தா, ஓலா இன்னும் கவலைக்கிடமான ஒரு இடத்துல தான் இருக்கான். பட் முந்தைய மாதங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லாத பெர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ டிவிஎஸ் இப்ப வரைக்கும் இப்ப வந்த டேட்டா வந்த வரைக்கும் பார்க்கும்போது 38,000 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ இதுவே நல்லது தான். இந்த மாசம் முடியும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா விற்பதற்கான சான்சஸ் கூட இருக்கு. 40,000 தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ ஒரு 34,000 வண்டி வித்திருக்காங்க. இதே ஹீ ஹேத்தர் பார்க்கும்போது ஒரு 24,854 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன புடிச்சிருக்காங்க. ஆனா, ஹீரோ மோட்டோகார்ப் ஆல்சோ நல்ல வளர்ச்சி 16,400 வண்டி வித்திருக்காங்க. ஆனா, ஒரு காலத்துல 40,000 வண்டி வித்துட்டு இருந்தவன் சின்ராசு இப்ப வெறும் 13,000 வண்டி தான் வித்துட்டு இருக்கான். ஸோ இதுவே பரவால்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 6,000 வண்டியெல்லாம் வந்து வித்திருக்கான். ஒரு மாசம் ஃபுல்லா 5,000 வண்டி, 6,000 வண்டி தான் வித்திருந்தான். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாசம் கொஞ்சம் ஒரு நல்ல மாசமா தான் இருக்கு. ஸோ இந்த ஓலாவ பற்றியும் ஒரு ஆர்டிக்கிள் போடணும்னு இருக்கேன். ஸோ விரைவில் அந்த ஓலாவ பற்றியான ஆர்டிக்கிளும் அப்டேட் பண்றேன். ஸோ அதில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பங்கு நான் ஃபோக்கஸ் பண்ணனா என்ன ஏதுங்கிறத பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண இப்பவும் விரும்பல. ஸோ இதில இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுவும் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். அத ஜஸ்ட் ஒரு நியூஸா பார்த்துட்டு நீங்க தாராளமா கடந்து போலாம். ஸோ ஜஸ்ட் நியூஸா மட்டும் பார்க்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்னதான் வந்து வெறுப்பு இருந்தாலும் கூட ஸோ என்ன நடக்குது இந்த நிறுவனத்தில? ஸோ ஃபியூச்சர்ல எப்படி வந்து ஒரு மாற்றம் நடக்குமா? இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு எதிர்பார்ப்புகள். ஸோ நடக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அதன்படி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரீசென்ட்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டேலயும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஓலா டெலிவர் பண்ணியிருக்கு. லாஸ்ட் ஒரு ₹21 கிட்ட இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ₹40 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஓலா நிறுவனம். ஸோ பல மாற்றங்கள் இருக்கு. ஸோ முக்கியமா ஸோ இவங்க வின் பண்றதுக்கு கண்டிப்பா புது மாடல்ஸ் லான்ச் பண்ணணும். அது பண்ணுனா மட்டும் தான் வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குமே தவிர, அதுவரைக்கும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து குறைவு. ஸோ இந்த மாடலுக்கு ஒண்ணும் குறைவில்ல. பட் போர்ட்ஃபோலியோல கண்ட வண்டியும் ஆட் பண்றதுக்கு பதிலா, அடுத்த ஸ்கூட்டர ஆட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பண்றானாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணுவான். ஸோ அதற்கான சில அறிகுறிகள் எனக்கு வந்து தெரியுது. ஸோ பார்ப்போம். இத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹிட்டாச்சி எனர்ஜி கிட்ட இருந்த அப்டேட். ஸோ ஹிட்டாச்சி எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய டேட்டா சென்டர் பூம பெரிய அளவுக்கு வந்து பயன்படுத்த போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஒரு நல்ல வருவாய் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து அவங்க இப்ப குடுத்துருக்காங்க. ஸோ சான்ஸ் இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு அந்த வளர்ச்சிய வந்து பெறுவதற்கு. பட் இங்கேயும் காம்படிஷன் இருக்கு. சிமென்ஸ் இருக்கான், ஏபிபி இருக்கான். ஸோ இவங்கலாம் இருக்காங்க. பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல தான் இந்த நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர் பூம் அது இதுன்ட்டு நம்ம கிட்ட குடுத்தா, ஸோ இந்த மாரி ஓவர் வேல்யூட் பங்குகள நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ மார்க்கெட்டே ரொம்ப திகிலா தான் இருக்கு. ஏஐ அப்படின்னு சொல்லினாலே எல்லா பங்குகளும் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஒரு காலத்தில எப்படி இருந்தா ஐடி பங்குகள் ஒரு பெரிய கிராஷ் அதான் அப்பல்லாம் நமக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ பல கம்பெனிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பல கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் மாரி பேர் வச்சுக்குவாங்க. ஸோ இதனால மார்க்கெட்ல நல்ல வேல்யூ கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் இப்போ ஏஐ கம்பெனிஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ முன்னாடி நடந்த ஒரு கிராஷுக்கு காம் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஏஐ அப்படின்னு வந்து வைக்க போறாங்க. இதுதான் நிலைமைன்னு நான் நினைக்கிறேன்.
என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஸோ போட்டு பொளக்க போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அத பற்றி நம்ம இந்த வீக்கு ஆ வரக்கூடிய சனிக்கிழமையோ, இல்ல ஞாயித்துக்கிழமையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!